குல்ஃபி குல்ஃபி போதும். குல்ஃபி குல்ஃபி அப்படியே டெய்லி வருவீங்களா? தாத்தாவை வந்து நான் இப்போ கடைக்கு போகும்போது பார்த்தேன். சரியான வெயில். இந்த வெயிலில் கூட அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தார் ஐஸ்கிரீம் விற்றுட்டு. அண்டு அதெல்லாம் பார்த்த உடனே சின்ன வயசில் நம்ம அந்த குச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஞாபகம் வந்தது. அதனால தான் சரி குல்ஃபியான்னு கேட்டேன். குல்ஃபின்னு தான் சொன்னார். குல்ஃபியில் ஆரஞ்சு அப்புறம் குல்ஃபின்லாம் இருக்குதுன்னு சொன்னார் ஃப்ளேவரு. ஆனால் அது பார்த்தா ஆரஞ்சு டேஸ்ட்டில் தான் இருக்குது. கேட்டால் குல்ஃபிங்கிறாரு. ஆனால் பரவாயில்ல, 20 ரூபா. இது ஹெல்த்தியாக இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. பட்டு நான் வேற ஒரு வேலைக்காக போகும்போது சடனாக பார்த்த உடனே சரி வாங்கிடலாமேன்னு வாங்கினேன். பாவம் மனுஷன் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாரு. 1 மணி இருக்குங்க, சரியான வெயில். இவர் நான் தூரமாக போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இருந்தார். பார்த்தேன். நான் போய் திருப்பிட்டு வந்து வண்டியை விட்டுட்டு இவருக்காக வெயிட் பண்ணி என்னன்னு கேட்டேன். குல்ஃபின்னு சொன்னார். இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் மாடல் இருக்குது. சின்ன டப்பா மாதிரி இருக்குது. அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே வந்து ஐஸ் எடுத்து கொடுக்குறாரு. வந்து இந்த மாதிரி சைக்கிளில் ஆன் அடிச்சுட்டே வருவாங்க. குச்சி ஐஸ்கிரீம் விற்கிறேன், சேமியா ஐஸு அது இதுலாம் அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 8 months ஆச்சு. ஆனால் தாத்தா நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பார்த்தோன்னே வாங்கிட்டேன். அவர் அசரவே இல்லை. என்ன வெயில் அடித்தாலும் சரி என் வேலையை நான் பார்க்குறேன், நான் போய்கிட்டே இருக்கேன்னு. சைக்கிள் பெடல் கூட இல்லை, அதை தள்ளிக்கிட்டே அந்த வண்டியை போகிறாரு. இது இங்கேருந்து அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டார்ட்லேருந்து ஸ்ட்ரீட் எண்டு வரைக்கும். இங்கேருந்து பார்க்குறேன், அவர் போயிட்டே இருக்கார். நான் வரும்போது ஒரே ஒரு வீட்டில் மட்டும் வாங்கினாங்க. சரி கேட்டேன், எப்படி இந்த வெயிலில் பண்ணுறீங்கன்னு கேட்டால், வேறு என்ன பண்ணுறது, வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அவர் சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டார். ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மேன்.